ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி முட்டைகோஸ் கேரட் பட்டாணி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியை எண்ணெய் விட்டு காய விட்டுட்டு அது காஞ்சதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அது கூடயே ஒரு பச்சை மிளகாய் இல்லைனா 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடயே கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாம் சேர்த்தது. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுமே துருவின கேரட்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு முட்டைகோஸையும் நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். ஸோ முட்டைகோஸ் வேகிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அது நல்லா வெந்ததுமே பட்டாணி, வேக வச்சு எடுத்த பச்சை பயிறு, இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு உப்பு, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுடலாம். எல்லாமே போட்டு கிளறிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான வீட்டு முட்டைகோஸ் பட்டாணி கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்கூடயுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.